தவசீலரே, அவர்கள் மட்டுமல்ல, நானும் இப்போதே புறப்படுகிறேன். நான் அசுரகுரு சுக்கராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள். எங்கள் அசுரகுலத்தை தழைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கி கூடினேன். அதையறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து 2,00,000 அசுரர்களை உருவாக்கினீர். என் பணி முடிந்தது, நானும் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்துவிட்டாள். அவள் மட்டுமல்ல, அவள் எழுப்பிய மாட மாளிகை கூட கோபுரங்களும் மறைந்தன. காஷ்யபர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார். அப்போது அவரது முதுகை வருடிக் கொடுத்து, காஷ்யபா, என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல். அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் காஷ்யபர். அங்கே அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார். காஷ்யபா, இதென்ன கோலம்? மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாரும் உண்டோ? நீயும் அவ்வாறே சிக்கினாய். நடந்ததை பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை. இனி நடக்க வேண்டியதை கேள். இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட. நீ காமவயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய். உன்னால் அசுரகுலம் தழைத்து விட்டது. இந்த பாவத்தை போக்க சிவபெருமானால்தான் முடியும். இந்த பாவ விமோசனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம் செய், புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். காஷ்யபரும் ஒருவாறாக தன்னை தேற்றிக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார்.